திரு ஸ்ரீதர், எப்படி பார்க்குறீங்க? நிறைய கேள்விகள், விமர்சனங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் மீது முன்வைக்கப்படுது. உங்க பார்வை? ஒரு கேள்வி ஒரு விமர்சனமும் அதிமுக பொதுச் செயலாளர் மேல இல்ல. ஆனா இது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி பொதுச் செயலாளர் மேல ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஏதோ அதிமுக ஒண்ணுமே இல்லாத போலையும் அதிமுக ஒரு பெரிய கட்சிங்கிறத மறந்துட்டு சில குரூப், சோகால் குரூப், டிட்டர்மைன்ட் குரூப் இந்த வேலையை செய்துட்டு, ஆனா நாட்டு மக்களுக்கும் கட்சி சாராத ஆட்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இன்னைக்கு நடக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்களை கணக்கில் கொண்டு அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலையில அதிமுக பொதுச் செயலாளர் நன்றாக புரிந்து கொண்டு, அதிலும் குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் முதல் மாவட்ட செயலாளர் வரை அதை புரிந்து கொண்டு பொதுச் செயலாளருடைய தலைமையின் கீழ் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நேற்று நடந்த அந்த விர்ச்சுவல் மீட்டிங்ல ஒரு பாயிண்ட், அதாவது கூட்டணியை பத்தி நீங்க யாரும் பேச வேண்டாம், டைம் வரும்போது நாங்க பார்க்க போறோம் சொல்லும் போது, இப்ப இங்க பேசணும்னா சொன்னாங்க இல்லையா, அவரு பொதுச் செயலாளருக்கு மேல சில ஒப்பீனியன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, பல தலைவர்கள் பல கோணங்கள்ல இருக்காங்க, பல நடவடிக்கையில இருக்காங்க, அங்க முக்கள் இருக்கு, மொசல் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, ஈபிடி ஷோ அப்படி இருக்கின்ற பட்சத்துனா என்னுடைய 40 கால அரசியல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மீட்டிங்லயாவது நேரா பார்க்காட்ட கூட இல்ல, விர்ச்சுவல் மீட்டிங்லயாவது ஒரு 10 பேரு கேள்வி கேட்டுருப்பாங்க. என்ன பொதுச் செயலாளர் அவர்களே, என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்க, அதுமே அது என்ன தெரியுது, அதிமுக எப்பவும் போல ஒரு குடும்ப கட்சி, ஒரு கட்டுப்பாடான கட்சி. இது அதிமுக பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கை என்ன, அதற்கு தகுந்தாற்போல் நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியுடைய நடவடிக்கை என்ன, அதற்கு தகுந்தான போல் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டு. அதிமுக குள்ள 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் இடையில ஒரு உரசல் இருக்கு. அதையும் 2 பிரிவா இருக்கு. பாஜக வேணும், பாஜக வேணாம்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை இன்னும் முழுசா ஏத்துக்காத இன்னும் ஒரு சில முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதிமுக பொதுச் செயலாளர் யாரை தேர்ந்தெடுத்தாலும், பொதுச் செயலாளர் நீ யாரை தேர்ந்தெடுத்தாலும் எக்ஸ் ஆர் ஒய், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் யாரு தேர்ந்தெடுத்துட்டாங்களோ அந்த நிமிஷத்திலிருந்து பொதுச் செயலாளருக்கு அத்தனை பவர்ஸ். இதுதான் காலங்காலமா நடக்குது. அங்க நீங்க பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதான் செய்யும். ஒரு கட்சியில அவங்க பிரச்சனை இருக்கும், சிலவங்க முன்னுப்பாங்க, சில அதிருப்தி இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லல, இருக்கும். இது எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்கு, ஜெயலலிதா காலத்துல இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும். இது அதிமுக பாதிக்காது, அதிமுக வளர்ச்சியை பாதிக்காது. இதுதான் கடந்த 32 ஆண்டுகால ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, ஆட்சி இல்லாத போதும் சரி, அதிலும் குறிப்பாக ஆட்சி இல்லாத போதும் கூட பேசத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல, அவங்க 2 பேரும் வேற, இவர் வேற அப்படிங்கிற பார்வை இருக்கு. அவரே சொல்றாரு, நான் புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ கிடையாது, எளிய விவசாயி மகன் இன்னைக்கு பொதுச் செயலாளரா உயர்ந்திருக்கேன் அப்படின்னு அவரே அவங்க 2 பேரும் உயர்த்தி தானே பேசுறாரு. அப்ப அவங்களோட நீங்க எப்படி ஒப்பிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க? அந்த மாதிரி நான் ஒப்பிட்டு சொல்லல, அது சரிதான், அந்த மாதிரி நான் ஒப்பிட்டு சொல்லல, அது கரெக்ட் தான். நீங்க நிறைய சொல்றது கரெக்ட் தான், அவரும் அதுதான் சொல்றாரு. அதாவது நான் ஒரு சாதாரண விவசாயி மகன் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், யாருடைய ஒத்துழைப்போட தொண்டர்கள் ஒத்துழைப்போட வந்திருக்கேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவரு, ஆமா நீ போது உட்காருப்பா, நீ விவசாயி, நீ தான் கட்சியை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு யாரா கேட்டாங்க? இல்ல ஸ்ரீதர், இல்ல நீங்க அப்படி பொது வெளியில எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அதிருப்தியை வெவ்வேறு வடிவங்கள்ல வெளிப்படுத்துவாங்க அரசியல் களத்துல. அப்படி ஸ்ட்ரைட்டாவும் பேச முடியாது இல்ல. இல்ல நான் என்ன கேட்கிறேன், இல்ல அதை கடந்து இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. இப்ப அதிமுக ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கா கூட்டணி வைக்கணும்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்பா பாஜகவை மிக தீவிரமா எதிர்த்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இன்னைக்கு அது அப்படியே முனை மழுங்கி போய் விட்டது அந்த நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சார், இது ஒரு அரசியல் கட்சியில இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், நாளைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். இது என்ன புதுசா? அரசியல்ல தேர்தல் கணக்கு சார். நாளைக்கு அடுத்த நிமிஷம் இருக்கு தேர்தல்,
கூட்டணி முடிஞ்சு எல்லாத்துக்கும் போற வரைக்கும் அடுத்தடுத்த நிமிஷம் நீங்க அதெல்லாம் கடந்த சரிதான். வாரத்துல அவ்வளவு பலவீனமா அதிமுக இருக்கு, ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கு, வேற வழியே இல்லை, வேற யார் வழி இல்லாம இருக்கிறதுன்னு இது வெளிப்படுத்துதான்னு கேக்குறேன். அதிமுகவுடைய அடிமொத்த தொண்டர்கள் வரைக்கும் கட்டுக்கோப்பா ஏதாவது முணுமுணுப்பு இருக்கா, ஏதாவது பொது வெளியில வந்திருக்கா? அப்படி இல்லாத போது நீங்க ஏன் கற்பனையா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி யாருக்கோ வேலை செய்வதற்காக இந்த பரப்புறீங்க? எதுக்கு பரப்புறீங்க? என்ன இருக்குது? வாட் இஸ் தி பேசிஸ்? அத சொல்லுங்க. இந்த பேசிஸ்ல சண்டை போடுறாங்க. இது பொது வெளியில வந்துருச்சு. சும்மா ஸ்கேசிங்களை பேசாதீங்க. என்ன பேசுறீங்க? எல்லாத்துக்குமே அரசியல் தெரியும். இது எப்படி நடந்திருக்கு, இது எப்படி செட்டப் பண்ணுது, இது நெரேட்டிவ் எங்க இருந்து செட்டப் பண்ணி வருது, இது எப்படி அது முன்னோக்கி போகுது, இது எல்லாம் அதிமுக தெரியும், அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும். ரெண்டாவது பாஜக எடுத்துங்க. பாஜக என்ன சாதாரண கட்சியா? நீ கிராமங்கள் தோறும் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் சும்மா அப்படி உதறி விட முடியாது. எல்லா கட்சிகளும் அதே மாதிரி கிராமங்கள் தோறும் அதிமுக வளருதுன்னு சொன்னா பரவாயில்ல, பாஜக கிராமங்கள் தோறும் வளருது அப்படின்னு அந்த அது பாஜகவினர் பண்ணட்டும், அது பிரச்சனை இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதாவது இன்னைக்கு விஜய் கட்சி வளர்ந்துருக்குது. விஜய் கட்சிக்கு ஓட்டு பொறிவாரியா கிடைக்கும். இதெல்லாம் அரசியல களத்துல இருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் அரசியல் கூட்டணி வைப்பாங்க. யாருக்கு டெஸ்பரேட் இல்ல, ரைட், ஒரு டெஸ்பரேஷன் யாருக்குமே கிடையாது. ரைட், நன்றி. திரு ஸ்ரீதர், நிறைவு கருத்து. ஒருத்தரும் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நீ அமைதியா போய் தூங்குங்க. 2026 தேர்தல்ல அதிமுக தலைமையில ஒரு நல்ல கூட்டணி அமையும். நாங்க தூங்குறது இருக்கட்டுங்க, நீங்க எதிர்க்கட்சி வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறீங்க புகார்கள். அதான் சொல்லி அதற்கான வேலைகள் ரொம்ப மெட்டிகுலஸா, சயின்டிபிக்கா, யதார்த்தமா பல எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. வர்ற தேர்தல் 2026 ஒரு திருப்பு முனையா இருக்கும். நீ எல்லோரும் விவாதத்துக்குட்பட்ட அனைவரும் பார்ப்புக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அந்த கூட்டணி அமையும் என்பதுதான் என்னுடைய பார்வை. நன்றி.